உண்மையிலேயே வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மாத பலன்கள். 2023 வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை பற்றி தான் ரொம்ப விரிவாக, விளக்கமாக, அருமையாக, அற்புதமாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. காலம் கொடுக்குற மாதிரி ஒரு அனுபவம் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது, வேறு யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக 2.5 வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்மதம் இருக்காது. சொல்லப்போனால் 2.5 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் இந்த காணொலியை பார்க்கணுன்ற அவசியமே இருந்திருக்காது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளின்ற அளவுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது தான் உண்மை. 100% துல்லியமாக மாத பலன்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அஸ்வினி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் 6 டிகிரியில் 2வது பாதத்தில் மேச ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதே மாதிரி மேச ராசியில் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் பாதம் உத்திராடம் நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், பிறகு வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதம், முதல் பாதம், 2வது பாதம். சனி பகவான் நம்ம ராசியில் ஒரு 2.5 வருஷ காலமாக இருக்கிறாருங்க. இந்த மாதத்தில் தான் சனி பகவான் விடை பெறுறாரு. அப்போ சனி பகவான் எப்போ வந்தாரோ அப்பத்திலிருந்து சங்கடங்களுக்கு பஞ்சமே இல்லை. சரியாக போயிட்டு இருந்த வேலையிலையும் பாதகத்தை ஏற்படுத்தியிருப்பார். நல்ல விதமாக நம்ம வேலையை செஞ்சு கொடுப்போம், அதுக்கான பேரும் வராது, அதுக்கான பதவி உயர்வும் வராது. தகுதியே இல்லாதவங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருப்பாங்க, எப்படியா இருப்பாங்க. எல்லா தகுதியும் இருக்கிற இடத்துலையே இருந்துக்கிட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே அருமையான ஒரு நேரம். இந்த வார்த்தை மட்டும் 4 முறை சொல்லியிருக்கிறேன், நல்ல நேரம், நல்ல நேரம்ட்டு. எப்படி சார் நல்ல நேரம்? முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தானே உங்கள் ராசிநாதன் இருக்கார். சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் 298 டிகிரியில் இருக்கிறார். நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5வது இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அதுதானங்க நல்ல நேரம், நல்ல நேரம்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 44 டிகிரியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரே. சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போது தொழில் வளர்ச்சிகள் கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான நேரம். உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக இந்த தருணத்தில் வரும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் எந்த தருணத்தில் சார் நல்ல விதமாக இருப்போம் அப்படின்னா, சரியாக ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப்படுதுங்க. ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து சரியாக சொல்லணும்னா ஜனவரி மாதம் 31 தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல காலம் தானுங்க. உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் வரக்கூடிய தருணம், சூரிய பகவான் 16-17 தேதியில் வந்துடுவாருங்க. ஏற்கனவே நமக்கு சுக்கிரன் நம்ம மகர ராசியில் இருக்கிறாரு, மகர ராசியாதிபதி சனி பகவான் இருக்கார். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் வரப்போகிறாரு. அதே ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவானும் வரப்போகிறார். அப்போ 4 கிரகங்களும் நம்ம ராசியில் இருந்து நம்மளுடைய ராசிக்கு 7வது இடத்தை பார்ப்பாங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதி நட்சத்திரம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் இருக்கார். இந்த மாற்றங்கள் இந்த கிரகங்களுடைய சுழற்சியால் தொழில் வளர்ச்சிகள் கொடுக்குன்றதுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி
என்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகுமா சார்? கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க. உண்மையாக சொல்லணும்னா ஏதாவது செஞ்சுக்கலாமான்ற எண்ணம் இருக்குதுங்க, இல்லை எங்கேயாவது போயிடலாமான்ற எண்ணம் இருக்குதுங்க. நான் வாழ்கிற வாழ்க்கை என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறேன், என் மனைவிக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வழி இல்லாமல் இந்த வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கிற மனநிலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 35% மகர ராசி நண்பர்கள் சத்தியமாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்த நேரம் இந்த நேரம் தானுங்க. உங்கள் சங்கடங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தருணம் இந்த ஜனவரி 13. மாற்றங்கள் எந்த அளவுக்கு வருதுன்றதை மட்டும் பாருங்கள். வந்த பிறகு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐயா வந்ததுங்க 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது சத்தியமாக எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க, ஆனால் இப்போ நான் நம்புகிறேனுங்க. ஜனவரி 13 தேதிக்கு மேற்கொண்டு கூப்பிடாத கம்பெனியிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க வேலைக்கு, பர்மனெண்ட்டாக என் வேலையை ஆச்சுங்க, நிம்மதி சந்தோஷம் எனக்கு கொடுத்தது, இல்லை வராத பணம் வந்து சேர்ந்தது, கட்ட முடியாத தொகையை என்னால் கட்ட முடிஞ்சது, ஏதாவது ஒரு வகையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த நீங்கள் இந்த தருணம் இந்த ஜனவரி 13 தேதியிலிருந்து ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ராசியாதிபதி கூட உங்கள் ராசியிலிருந்து விலகக்கூடிய ஒரு தருணம், உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு தருணம். ஜனவரி 13ஆம் தேதி சொல்கிறேனுங்க, நல்ல காலம் பிறக்கப்படுது, நல்ல நேரம் வரப்போகுது, 4 காசு சம்பாதிக்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்கன்ட்டு ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து சொல்கிறேன். இப்போது அந்த ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு அடுத்த இடத்துக்கு சஞ்சாரிக்கிறார். அப்போவும் அவிட்ட நட்சத்திரம் தானுங்க. அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதத்தில் 300 டிகிரியில் உங்கள் ராசிநாதன் வந்துடுவார். அப்போ லாபத்தை பார்ப்பாரே, லாபஸ்தானாதிபதியை பார்ப்பாரே. ஜனவரி 17லிருந்து உங்களுடைய ராசியாதிபதி யாருடைய நட்சத்திரம் வாங்குகிறாரோ அந்த இடத்தை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுபஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான் உங்கள் ராசிநாதன். எப்போ? ஜனவரி 17க்கு மேலே. இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். இது போதாதான்? இந்த மாற்றங்கள் நம்ம வருன்றதுக்காக இந்த கிரக அமைப்பு போதாதுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் ராசியில் 3ல் குரு, இது வரைக்கும் 10 காசு பிரயோஜனம் இல்லை. கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானம் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். கிட்டத்தட்ட இந்த ஒரு 8 மாதமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. போகாத இடத்துக்கு போனன்னு பேர், செய்யாத தப்பு செஞ்சன்னு பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி, எவனோ செஞ்ச தப்புக்கு நம்ம வேலை போச்சு, குடும்பத்துக்குள்ளே குழப்பம், குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை. ஒரே வார்த்தை சொல்லணும்னா எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும். இந்த மனநிலையில் இந்த மகர ராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 36% 37% நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த சங்கடம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இது. ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம், ஜனவரி 17லிருந்து ஒரு மாற்றம். இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு மிக உகந்த ஒரு தருணமாக இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்கிறேன், அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சில நண்பர்களுக்கு தன்னுடைய வீட்டில் களவு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். இந்த தருணத்தில் யார் களவாடிட்டு போனால், எந்த பொருள் களவாடிட்டு போனாங்கன்ற விவரம் தெரிஞ்சு போயிடும். நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம், நம்ம வார்த்தைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கொடுக்க தான் செய்யும். அதுவும் இந்த குரு பகவான் 3ல் இருந்தவர் இதுக்கு மேற்கொண்டு நமக்கு சாதகத்தை தான் கொடுப்பார், பாதகத்தை தரமாட்டார். ஏன்? குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் உங்கள் ராசிநாதன். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 336 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது இந்த திருமண தடைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும். மனக்கோட்டை கட்டியிருப்போம் இல்லையா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடணும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிடணும் அப்படின்ற ஆதங்கத்தில் 4 முறை 5 முறை கை நினைக்கிற அளவுக்கு வந்தாலும் கத்திரிச்சிட்டு போயிருப்பேமே. என்ன காரணம்? 7ரை சனி, ஜென்மச்சனி. இந்த நேரம் நல்ல விதமாக இருக்குதுங்க. சனி பகவான் போகக்கூடிய தருணத்தில் நமக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடும். 40 வருஷம் ஆகுதுங்க என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா ஜனவரி மாதம் 17 தேதிக்குள்ளார ஒரு இடம் நிச்சயிக்கப்படும். இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடும் இந்த சனி பகவான். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். குரு பகவான் பார்த்தாலும் குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் யாருடைய தயவில் இருக்கிறாருன்னா சனி பகவானுடைய தயவில் இருக்கார். அப்போது அப்பனுக்கு உங்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். அப்போது இந்த தருணம் பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துரும். அதே மாதிரி அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபம்ன்றது வார்த்தைகளால் தான் இருந்ததே தவிர மகர ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் கிடையாது. இந்த 2.5 வருஷமாக 2.5 வருஷத்துக்கு முன்னுக்கு சத்தியமாக நல்லா இருந்தீங்க, நிம்மதியாக இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, ஜோதிடம் பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியம் இல்லாமல் இருந்தீங்க, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. அப்போது இந்த 2.5 வருஷமாக பார்க்காத ஜோதிடம் கிடையாது, பார்க்காத ஜோசியக்காரனும் கிடையாது. யார் யார் எங்கெங்கே சொல்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தாச்சு. என்னத்துக்கு? அப்போவாது நம்ம பிரச்சனை சரியாகுமா, நிம்மதி வருமா, சந்தோஷம் வருமா, மேலுக்கு வரமாட்டோமான்ற ஆதங்கத்தில். உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே ஆனந்தமாகக்கூடிய தருணம் இந்த நேரத்தில், ஜனவரி மாதத்தில். மாதம் எல்லாருமே இது தானே ஐயா சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, ஜனவரி 13 தேதிக்கு மேலே என்னுடைய காணொளி பாருங்கள். ஜனவரி 13 தேதிக்கு மேற்கொண்டு நடக்கலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இம்புட்டு நேரம் சொன்னீங்களே எனக்கு நடக்கலையே நீங்கள் சொல்லுங்கள், நான் மனசார ஏற்றுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லலையே. ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பமுனையாக இருக்கணுன்றதுக்காக தானே மூச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனுங்க. நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்பி நீங்கள் செயல்படுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். 13 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் முயற்சிகள் நிறைய எடுங்க. தொழில் வளர்ச்சிகளாக இருக்கட்டும், தன வளர்ச்சிகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக வரும். குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், தகுதியே இல்லாதவங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, எப்படியா இருக்கிறாங்க. எல்லா தகுதியும் இருந்தும் 10 காசு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மகர ராசி நண்பர்கள் எல்லாரையும் சொல்லலிங்க, ஒரு சிலர் எல்லாம் இருந்து வெளிக்காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்காமல் இருக்குமே இந்த பிரபஞ்சம். இந்த நேரத்தில் நமக்கான சான்ஸ் கொடுக்க போகுது, நம்ம படிப்புக்குரிய வேலை கொடுக்க போகுது, நமக்கான இடம் எங்கவோ அந்த இடத்த கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். தேடி போய் பிடிச்சிக்கிட்டணும் இல்லையா? உக்காந்துக்கிட்டு இருந்தால் இந்த பிரபஞ்சம் விதி கொண்டாந்து கொடுத்து விடுமா இந்தாயா அப்படின்ட்டு இல்லை. முயற்சி பண்ணால்தான் நாம் முன்னுக்கு போகணும்னு நினச்சா முன்னாடி நடந்தால் தான் நம்ம இந்த பிரபஞ்சம் முன்னுக்கு தள்ளும். அப்போ ஏன் கணக்கு பிரகாரம் மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு ஜனவரி மாதம் 31 தேதிக்குள்ளார வரும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு சொன்னாங்களோ இல்லையோ மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா 13 தேதிக்கு மேற்கொண்டு தான் மாற்றம். 16, 17 தேதியில் மாதம் பிறக்கப்படுது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அழகாக அருமையாக அற்புதமாக இந்த பிரபஞ்சம் உங்களை கொண்டு போய் சேர்த்திவிடும். அதே மாதிரி வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது உகந்த நேரம் தானுங்க. உண்மையிலேயே உகந்த நேரம். அது எப்படி சார் உகந்த நேரம் நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தானுங்க செவ்வாய் இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில், சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். செவ்வாவுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபத்தையும் கொடுக்குறாரு, விரயத்தையும் கொடுக்குறாரு. கொடுக்குற லாபம் எப்படி நம்ம விரயம் பண்ணிக்கிடணும்? செவ்வாய் தானுங்க பூமிகாரகர். அப்போது செவ்வாய் லாபத்தையும் பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, விரயத்தையும் பார்க்குறாரு. காசு பணம் வச்சுக்கிட்டு தான் வீடு வாசல் வாங்கணும்னா நம்ம நாட்டில் பாதி பேருக்கு மேலே வீடு வாசல் வாங்க முடியாது. அப்போது நேரம் சரியாக இருந்தால் போதுமானது. ஒரு செயல் என்னவோ அது செய்து வச்சுட்டு இந்த பிரபஞ்சம். இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணும்னு விதி இருந்தால் மட்டுமே நான் உங்கள் கண்ணில் படுவேன். எத்தனையோ காணொலி, எத்தனையோ யூடியூப் சேனல், எத்தனையோ ஜோதிடம் பார்த்துருக்குறீங்க. நான் உங்கள் கண்ணில் படணும்னு விதி இருந்தால் மட்டும்தான் படுவேன். அந்த மாதிரி வீடு வாசல் வாங்கிறதுக்கு பணம் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதுக்கான நேரம் வந்ததுன்னா செஞ்சு போடலாம். தேவைக்கு மேலே பணம் வச்சுக்கிட்டு வீடு வாசல் வாங்காதவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். பணமே இல்லாமல் வீடு வாசலை வாங்கினவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் செவ்வான்றவர் சுபஸ்தானாதிபதி, வீடு வாசலுக்கு உகந்த கிரகமும். அப்பேற்பட்ட கிரகம் 5ஆவது இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டு பிறகு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபம் விரயம். அப்போது வரக்கூடிய லாபத்தை சுப விரய செலவுகளாக நம்ம செஞ்சுக்கிடலாம். மாற்றங்கள் கண்டிப்பாக வரும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய ஜென்ம ஜாதகம் ஒரு 10% சாதகமாக இருந்தால் போதுமானது. 100% உங்களுடைய கோட்சார பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. ஜென்ம ஜாதகம் 10% சாதகமாக இருந்தால் எங்கிட்ட நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அழகாக போயிடலாம்.
உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொளி கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்றதுனால தான் மாத பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க நம்ம யூடியூப் சேனலில். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.